வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் கடிதம். கதைக்குள்ள போலாமா? ஆட்டோ வந்து வாசலில் நின்றதும் கதவை திறந்து கொண்டு உற்சாகமாக வாசலுக்கு ஓடினாள் வாசுகி. ஆட்டோவில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்த தனது சித்தி அமுதாவை பார்த்ததும் அவள் சந்தோஷம் எல்லையை மீறியது. அமுதா வாசுகியின் அம்மாவுடன் பிறந்த தங்கை. சிறு வயதிலிருந்தே வாசுகி என்றால் அமுதாவிற்கு மிகவும் செல்லம். வாசுகிக்கும் தனது தாயை விட சித்தின் மீதுதான் பாசம் அதிகம். அமுதா மதுராந்தகத்தில் ஒரு கவர்மெண்ட் பள்ளியில் ஆசிரியையாக பணியில் இருக்கிறாள். அவளது கணவர் அங்கு இருக்கும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் லேப் டெக்னீஷியனாக பணியில் இருக்கிறார். அவர்களுக்கு ஒரே மகன் ரவி இன்ஜினியரிங் முடித்துவிட்டு பெங்களூரில் பணியில் இருக்கிறான். வாசுகி திருமணமாகி சென்னைக்கு வந்ததிலிருந்து தனது தாயிடம் போனில் பேசுகிறாளோ இல்லையோ, தனது சித்தியிடம் ஒரு முறையாவது பேசவில்லை என்றால் அவளுக்கு அந்த நாளே போனது போல் இருக்காது. அப்படி செல்லமான சித்தி இன்று தனது வீட்டிற்கு வருகிறாள் என்று போன் செய்ததும் அவளது உற்சாகம் எல்லை மீறியதில் சந்தேகம் இல்லை அல்லவா? ஏய் வாசு, எப்படி இருக்கிற என்று உற்சாகத்தோடு அழைத்து கொண்டு வரும் தனது சித்தியை ஓடி சென்று அணைத்து கொண்டு சிறு பிள்ளையை போல் முகம் முழுவதும் முத்தம் கொடுத்தாள் வாசுகி. ஏய், இன்னும் நீ சின்ன குழந்தை போல தாண்டி இருக்கிற. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, ஞாபகத்துல வச்சுக்க என்று சிரித்தாள் அமுதா. போ சித்தி, எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தாலும் நான் உனக்கு செல்ல பொண்ணுதான் என்று அவள் கையில் இருந்த பேக்கை வாங்கி கொண்டு அவளை அணைத்தபடி உள்ளே அழைத்து சென்றாள். அது என்னவோ வாஸ்தவந்தான். ஆமா, உன் அம்மாக்காரி வராளா இல்லையா? ஆமா, அவங்களுக்கு வீடு, தோட்டம், புருஷன், மகன்க, இதுதான் உலகம். அதை விட்டுட்டு வரமாட்டாங்க. எப்பயாவது போன் போடுவாங்க என்று சிரித்தாள். அவ அப்படியே இருந்துட்டா. வீடு, நான் ஒன்னும் கவலைப்படல சித்தி, எனக்கு தான் நீ இருக்கியே என்று மீண்டும் அவளை இறுக அணைத்து முத்தம் கொடுத்தாள். அமுதா சிரித்து விட்டு, சரி, நீ எப்படி இருக்கிற, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நாங்க நல்லா இருக்கோம். அவரும் இப்ப வர நேரம் தான் சித்தி. ஆமா, இங்க ஏதோ ஃபங்க்ஷன்னு சொன்னியே, அது எப்ப? நாளைக்கு தாண்டி என்று கூறிக்கொண்டே பேக்கில் இருந்து அவளுக்காக வாங்கி வந்த ஸ்வீட், பூ, பழம், புடவை அனைத்தும் எடுத்து கொடுத்தாள். அந்த புடவையை பிரித்து பார்த்த வாசுகி, நல்லா இருக்கு சித்தி. ஆமா, நாளைக்கு ஃபங்க்ஷன்னு இன்னைக்கு வரிய? ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கா இல்ல? சரி, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இப்படியே வந்துடு. 1 வாரம் தங்கிட்டு தான் போகணும். ஏண்டி, 1 மாசம் இருந்துட்டே போறேனே என்றவள் தலையில் செல்லமாக குட்டினாள் அமுதா. சரி சித்தி என்று அவள் உற்சாகமாக தலையாட்ட. சாரி சித்தி, அப்புறம் உங்க சித்தப்பா என்னை தேடிக்கிட்டு இங்கே வந்துடுவாரு என்று சிரித்தாள். ஆமா ஆமா, உங்களை அவர் தனியா விட்டதே பெரிய விஷயம்தான் என்று வாசுகியும் சிரிக்க, பிறகு தனது சித்திக்கு சாப்பாடு பரிமாறினாள். அமுதா சாப்பிட்டு முடித்து தனது கணவருடன் போனில் பேசிவிட்டு வர இருவரும் பழைய கதைகளை எல்லாம் பேசி சிரித்து கொண்டிருந்தனர். கோபியும் ஆபீஸிலிருந்து வந்துவிட அமுதாவை பார்த்ததும் முகம் மலர்ந்து அவளிடம் சற்று நேரம் பேசிவிட்டு, சரி அத்தை, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். வாசு, அத்தை சாப்பிட்டாங்களா என்று கேட்டான். சாப்பிட்ட மாப்பிள்ள, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. வாசுகி, போமா, போய் அவருக்கு சாப்பாடு போடு என்றாள் அமுதா. சரி அத்தை என்றவன் கையில் இருந்த பேக்கை வாசுகியிடம் கொடுத்து விட்டு பாத்ரூம் சென்றான். கொஞ்சம் இரு சித்தி, வந்துடுறேன் என்று ஓட்டமாக ஓடி சென்று அவன் ஷர்ட்டில் இருந்த செல்போனை எடுத்து கடகடவனை ஏதோ வேகமாக பார்த்தாள். அவன் வெளியே வரும் சத்தம் கேட்டதும் டக்கனதை டேபிள் மீது வைத்து விட்டு உள்ளே சென்று விட்டாள். இதை கவனித்த அமுதா அமைதியாக டிவியை பார்த்து கொண்டிருந்தாள். மறுநாள் காலை கோபி ஆபீஸிற்கு புறப்பட்டு சென்றதும் தனது சித்தியுடன் பேசிக்கொண்டு சமைத்து முடித்த வாசுகி துணிகளை மிஷினில் போட உள்ளிருந்து எடுத்து வந்தாள். அதில் கோபி முதல் நாள் போட்டு சென்ற சட்டை இருக்க அந்த சட்டையை திருப்பி திருப்பி உற்று பார்த்தாள். அதை மூக்கின் அருகே வைத்து வாசனை பார்த்தாள். ஒவ்வொரு பட்டனாக உற்று பார்த்து கொண்டிருந்தாள். இதை கவனித்த அமுதா, ஏய், என்ன இது, உன் புருஷன் ஷர்ட்டை கையில வச்சுக்கிட்டு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிற? நானும் பாக்குறேன். அப்ப இருந்து அந்த சட்டிய மூந்து பாக்குற, ஒவ்வொரு பட்டனா எடுத்து பாக்குற, அதை திருப்பி திருப்பி ஏதோ சோதனை போடுற, என்னடி இது என்று கேட்டுவிட்டு சிரித்தாள். நீ சொன்னது போல சோதனை தான் சித்தி போடுறேன் என்று அது மிஷினில் போட்டு விட்டு வந்து அவள் அருகில் அமர்ந்தாள் வாசுகி. என்னது சோதனையா? என்னடி உளர்ற? சித்தி, எங்க வீட்டுக்காரு என்னை விட கலரா அழகா இருக்காரு இல்ல? ஆமா, அதனால என்ன? நல்ல வேலையிலயும் இருக்காரு, தினமும் வெளியில போறாரு வராரு. பின்ன பொழப்புக்கு போய் தானே ஆகணும். அதனாலதான் எனக்கு பயமே. என்னடி பயம்? ஆம்பளைனா வெளியில வேலைக்கு போய் தான் ஆகணும். இந்த காலத்துல பொம்பளைங்களே போகும்போது
ஆம்பளை போறதுக்கு எதுக்கு பயப்படுற? சித்தி, அவர் வேலைக்கு போறதுக்கு பயப்படல. அவர் அப்படி போகும்போது அங்க பொம்பளைங்களும் இருப்பாங்கல்ல. ஆமா, பின்ன? ஆ, அப்படி யாராவது இவர்கிட்ட பேசி கீசி இவரை மடக்கிடுவாங்கன்னு பயம் சித்தி. அது சரி என்று அமுதா சலித்து கொள்ள, ஆமா சித்தி, அதனால உன் புருஷனை பத்திரமா பார்த்துக்கொன்னு அம்மா சொன்னாங்க. அதுதான் அவர் வந்ததும் அவர் செல்போனை பார்ப்பேன். எதனா பொண்ணுங்க ஃபோன் பண்ணியிருக்காங்களா, எதனா மெசேஜ் வந்திருக்கா, இவர் யாருக்காவது ஃபோன் பண்ணியிருக்காரா, ஃபோட்டோ எதனா இருக்கான்னு பார்ப்பேன். அப்புறம் அப்புறம் அவரோட சட்டையில எதனா தலைமுடி இருக்கா, லிப்ஸ்டிக் கரை இருக்கான்னு பார்ப்பேன். இதெல்லாம் யாரு, உங்க அம்மா சொன்னாளா? ஆமா, தெரியும். உங்க அம்மா உருப்படியா அதனா சொல்லி கொடுக்கலனாலும் இப்படிலாம் எடக்கு முடக்கா சொல்லி கொடுப்பாளே, அவளும் அவ யோசனையும். இதோ பாரு வாசு, சந்தேகன்றது பெரிய வியாதி. அது ஒரு மனுஷனுக்கு வந்துட்டா அது அவனை மட்டும் இல்ல, அவனோட சேர்ந்தவங்களையும் பாதிக்கும். அப்படி ஒரு வித்தியாசமான வியாதி அது. அதனாலதான் அதை நம்ம வரவிடாம பாத்துக்கணும். என்ன சித்தி சொல்ற? ஆமாண்டி, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நல்ல புரிதல் இருக்கும்போது இந்த மாதிரி சந்தேகங்கள், கோபம் இதுக்கெல்லாம் இடமே இருக்காது. அப்படி புரிதல் இல்லாதவங்க தான் இந்த நோயால அவதிப்படுவாங்க, உன்னை போல. அப்படி இந்த வியாதி ஒரு நாள் எனக்கு வந்ததுக்கே நான் படாத படுபட்டுட்டேன். நீ என்னவோ தினமும் அவரை சோதனை போட்டுட்டு இருக்கிற. இதோ பாரு, இது ஆரம்பத்திலே விட்டுடு, இல்ல இது பெரிய மன அழுத்தத்துக்கு காரணமா போயிடும், பாத்துக்க. என்ன சித்தி சொல்ற? ஒரேடியா பயம் காட்டுறியே. நீ சொல்றது என்னவோ உண்மைதான். ஒவ்வொரு நாள் ராத்திரியில தூக்கமே வராம எழுந்து உக்காந்துப்பேன். இவர் இன்னைக்கு ஆபீஸுக்கு தான் போயிருப்பாரா, இல்ல நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு யார் கூடயாவது ஊரை சுத்தி இருப்பாரா, இவர் நம்ம கிட்ட பாசமா இருக்கிறதுலாம் உண்மைதானா, இல்ல ஏமாத்துறாரான்னு மண்ட கொடையும் சித்தி. அதுதான் அந்த வியாதிக்கான அறிகுறி. அப்புறம் காரணமே இல்லாம அவர் மேல கோபம் வருமே. ஆமா சித்தி, அவர் எங்கேயாவது ஆசியா வழியில கூப்பிட்டாலும் வீம்புக்குனா அவரு கூட போக கூடாதுன்னு தோணும். அவருக்கு பிடிக்காதது செய்யணும்னு தோணுமே. ஆமா, சரியா சொல்றிய சித்தி. எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்? நான் தான் சொன்னனே, ஒரே ஒரு நாள் இந்த வியாதியில நான் அவதிப்பட்டேன்னு. அப்படியா? சித்தப்பா மேல நீ சந்தேகப்பட்டியா? என்ன சித்தி சொல்ற? என்னால நம்பவே முடியலையே என்றாள் வாசுகி. அதை சொன்னா யாருமே தான் நம்ப மாட்டாங்க. ஆனா அந்த ஒரு நாளோட நான் திருந்திட்டேன். அதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில அந்த வியாதிக்கு இடமே கொடுக்கல என்று சிரித்தாள். அப்படியா? இதெல்லாம் எப்ப சித்தி நடந்தது? எனக்கு சொல்லேன் என்றாள் வாசுகி ஆவலாக அவள் முகத்தை பார்த்து கொண்டு. அமுதா தனது வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவத்தை அவளுக்கு கூற ஆரம்பித்தாள். நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு செஞ்சி கவர்மெண்ட் ஸ்கூல்ல 1 இயர் ட்ரைனிங் பீரியட்ல இருந்தேன். போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆகுற சமயம் அது. அப்பவே எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு உங்க தாத்தா. ஆனா எதுவும் சரிப்படல. ஏன் சித்தி? நான் கருப்பா இருக்கேன்ல, அதனால பார்க்க வரவங்க எல்லாம் எதனா ஒண்ணு சொல்லிடுவாங்க. பொண்ணு போட்டோல நல்லா இருந்தது, நேர்ல கலர் ரொம்பவே கம்மியா இருக்கே, அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. இத்தனைக்கும் நான் கவர்மெண்ட் வேலையில இருந்தோம், எனக்கு வர்ற சம்பந்தம் எல்லாம் இப்படி தள்ளி போயிட்டே இருக்கேன்னு உங்க தாத்தாவும் பாட்டியும் புலம்பி தீத்துட்டாங்க. அப்பதான் உங்க சித்தப்பா என்ன பொண்ணு பார்க்க வந்தாரு. அன்னைக்கு எனக்கு ஒரே சலிப்பா இருந்தது. எப்படியோ இவங்களும் பார்த்துட்டு எதனா சாக்கு சொல்லிட்டு தான் போறாங்க. அதுக்கு எதுக்கு இந்த பலகாரம் அலங்காரம்லான்னு நான் எந்த அலங்காரமும் பண்ணிக்காம சிம்பிளா அன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வந்த புடவையோடவே முகத்தை மட்டும் அலம்பி போட்டு வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் உங்க சித்தப்பாவும் என்னை பார்த்தாரு. பெரியவங்க எல்லாரும் பார்த்துட்டு ஊருக்கு போய் தகவல் சொல்றேன்னு போயிட்டாங்க. உங்க சித்தப்பா வேற நல்லா கலரா அழகா இருந்தாரா? ஆமா. அதனால எனக்கு நம்பிக்கை இல்லை. சுமாரா இருக்கிறவங்களே என் கலரை குறை சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன சாக்கு சொல்ல போறாரோன்னு நினைச்சேன். அவங்க என்ன சாக்கு சொன்னாங்க சித்தி என்று ஆவலாக கேட்டாள் வாசுகி. மண்டு, சாக்கு சொல்லியிருந்தா நான் உங்க சித்தப்பாவை கல்யாணம் பண்ணிருப்பேனா என்று சிரித்தாள் அமுதா. அப்பன்னா சித்தப்பா ஓகே சொல்லிட்டாரா? ஆமா, எந்த சீரும் வேண்டாம், பணமும் வேண்டாம், பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுவும் எங்க பையனுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு, அதனால கல்யாணத்தை சீக்கிரமா வச்சிலான்னு தேதியும் குறிச்சு அனுப்பிட்டாங்க. ஐயா என்று துள்ளி குதித்தாள் வாசுகி. அவளை பார்த்து சிரித்து கொண்டே, நானும் இப்படி தாண்டி அன்னைக்கு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டேன். என்னையும் ஒருத்தர் விரும்பி எந்த சீரும் வேண்டாம் வரதட்சணை வேண்டான்னு கல்யாணம் பண்ணிக்கிறாரே,
உண்மையிலே அவர் கண்ணுக்கு நான் அவ்வளோ பிடிச்சு போயிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் என்னை ரொம்பவே பயம் காட்டிட்டாங்க. என்னென்ன, அவரு ரொம்ப அழகா இருக்காரு, நீ சுமாரா தான் இருக்க, அதனால உன்னை கண்டிப்பா அவரு பெரியவங்க கட்டாயத்துக்கு தான் கட்டிக்கிறாருன்னு தோணுது. கண்டிப்பா அவருக்கு வேற எதனா காதல் கிதல்னு இருக்கும், பார்த்து பத்திரமா இருந்துக்கொன்னு சொல்லிட்டாங்க. அது என் சந்தோஷத்தை அப்படியே அணை போட்டு தடுத்தது போல ஆயிடுச்சு. ஆனா எங்க முதல் இரவு அன்னைக்குதான் அவரோட மனச நான் முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன முதா, உன்னை பார்த்தா ஏதோ ஃப்ரீயா இருக்கிறது போலவே இல்லையே, பயத்தோடவே இருக்கிற என்று பால் சொம்பை அவளிடமிருந்து வாங்கி டேபிள் மேல் வைத்து விட்டு அவள் கைகளை பிடித்து அருகே அமர வைத்துக் கொண்டான் சங்கர். அவனை மெதுவாக நிமிர்ந்து பார்த்தாள் அமுதா. ஏய், என்னது, அழறியா, ஏம்மா என்று அவன் படப்படக்க. என்ன உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கா என்றால் தலையை குனிந்து கொண்டு. கலகலவென சிரித்த சங்கர், நாம முதலிரவு கட்டில் உட்காந்துக்கிட்டு கேட்குற கேள்வியா இது என்றான். சொல்லுங்க ப்ளீஸ் என்றவள் நடுக்கத்தோடு கேட்க. பிடிக்காமலையா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருப்பேன் என்று சிரித்து விட்டு, ஆமா ஏன் இப்படி கேட்குற என்றவள் முகத்தை நிமிர்த்தினான். நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப உங்களை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா என் கலரை பார்த்து எல்லாரும் போலவும் நீங்களும் என்ன வேண்டான்னு தான் சொல்ல போறீங்கன்னு அந்த ஆசையை அப்படியே அடக்கி வச்சுக்கிட்டேன். ஆனா நீங்க என்ன ரொம்ப பிடிச்சிருக்கிறதா சொல்லி கல்யாணத்துக்கும் சம்மதம் சொன்னதும் அடக்கி வச்சிருந்த சந்தோஷம்லாம் வெளியில பொங்கி வர நான் ரொம்ப துள்ளி குதிச்சுட்டேன். ஆனா எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயம் கட்டிட்டாங்க. என்னென்ன, நீங்க பெரியவங்க கட்டாயத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பீங்க, உங்களுக்கு ஏற்கனவே வேற யார் கூடயாவது கட்டாயமா காதல் இருக்கும்னு சொன்னாங்க என்று அவள் அப்பாவியாக கூற, மீண்டும் கலகலவன சிரித்த சங்கர் அவள் தோள்களை பிடித்து கொண்டு, ஆமா, எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு காதல் இருந்தது. ஆனா நான் ஆசைப்பட்டது போல அந்த பொண்ணையை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த காதல் இப்ப அதிகமாயிடுச்சு என்று சிரித்தான். அவனை மலர மலர பார்த்தவள், அப்பன்னா உங்க காதலி? என் காதலி நீதான். நான் உன்னை பார்த்துதான் முத காதலிக்கவே ஆரம்பிச்சேன். இனி எப்பவும் காதலிச்சுட்டே இருப்பேன். இந்த பாரம்மோ, வெள்ளைன்றது ஒரு நிறம், அவ்வளவுதான். அதுக்கும் அழகுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ கருப்பா இருந்தாலும் எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டான். அப்படியா என்றவள் வெட்கம் கலந்த உற்சாகத்தோடு கேட்க, ஆமாண்டா, நீ சாதாரண அழகில்ல, பேரழகி. நீ செகப்பாயில் என்ற காம்ப்ளெக்ஸோடவே உன்னை பார்த்துக்கிட்டதாலேயே உன்கிட்ட இருக்கிற அழகு உன் கண்ணுக்கு தெரியல. ஆனா அது எனக்கு தெரிஞ்சிடுச்சு என்று அவளை அணைத்து கொண்டான். அன்னிலிருந்து எங்க வாழ்க்கை சொர்க்கமா மாறிடுச்சு. நான் ஆசைப்பட்டதுக்கும் மேல அந்த ஆண்டவன் எனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்துட்டாரு. என் மேல உயிரா இருக்கிற கணவன் எனக்கு கிடைச்சிட்டாரு. நாங்க 2 பேரும் சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருந்தோம். அப்பதான் எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகி மதுராந்தருக்கு போஸ்டிங் போட்டாங்க. உங்க சித்தப்பாக்கு செஞ்சில வேலை, அவருக்கும் அப்போ உடனே டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல. என்ன செய்யறதுன்னு யோசிச்சு அப்புறம் நான் மட்டும் மதுராந்தகத்திலேயே போய் தங்கினேன். அவர் வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில என்னை பார்க்க வந்துடுவாரு. திங்கக்கிழமை காலையில் எழுந்து நேரா டியூட்டிக்கு போயிடுவாரு. நான் எப்பயாவது லீவு சேர்ந்தா போல வந்தா இங்க வந்துடுவேன். அப்பதான் ஒரு வாட்டி நான் வர 3 மாசம் ஆகிடுச்சு. எனக்கு லீவும் இல்லாம இருந்தது. உங்க சித்தப்பாவும் அந்த மாசம் வரவே இல்லை. எனக்கு அவரை பார்க்காம இருக்க முடியல. இப்ப மாதிரி அப்பெல்லாம் செல்போன் அவ்வளவா இல்லை. சரி, அவருக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு நான் ஸ்கூலுக்கு 2 நாள் லீவ் போட்டுட்டு வந்தேன். நாங்க மாடியில இருந்தோம். கீழ் வீடு காலியா இருந்தது. அது பூட்டியே தான் இருக்கும். ஹவுஸ் ஓனர் பக்கத்து ஊர்ல இருப்பாங்க. வாடகை வாக்குற அன்னைக்கு மட்டும் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. எங்களுக்கு 2 சாவி இருந்ததால ஒன்று எப்போ என்கிட்ட இருக்கும், ஒன்று உங்க சித்தப்பா கிட்ட இருக்கும். அதனால நான் வீட்டுக்கு வந்து அவர் வர்றதுக்குள்ள சமைச்சிடலான்னு ஆசையா வந்தேன். நான் இல்லாம அவர் வீட்டை எந்த கதையில வச்சிருக்காரோ அதை வேற சீர் பண்ணணுமேனு நினைச்சுக்கிட்டே வந்தேன். கதவை திறந்து கொண்டு அமுதா உள்ளே செல்ல வீடு அழகாக பெருக்கி சுத்தமாக இருந்தது. செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி அதில் அழகாக பூக்களும் பூத்திருந்தது. அலமாரியில் புத்தகங்கள் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இதை பார்த்ததும் அமுதாவிற்கு உற்சாகம் ஏற்பட்டது. தனது கணவன் மீது மேலும் அன்பு கூடியது. சரி சரி, அவர் வர்றதுக்குள்ள குளிச்சுட்டு சமைச்சிடணும். அப்புறம் அவர் வந்ததும் என் கையெல்லாம் பரிமாறணும். பாவ மனுஷன், தினமும் நான் இல்லாம எப்படிலாம் கஷ்டப்படுறாரோ என்று அவள் யோசித்து கொண்டிருக்க கதவை தட்டும் சத்தம் கேட்டது.
யார் இந்நேரத்துக்கு கதவை தட்டுறாங்க? ஒருவேளை அவர் வந்துட்டாரா என்ன என்று உற்சாகத்தோடு சென்று கதவை திறந்தவள் வாசலில் போஸ்ட்மேன் நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். அம்மா, இங்க சங்கர்னு. ஆமா, எங்க வீட்டுக்காரர் தான். அவருக்கு லெட்டர் வந்திருக்குமா என்று ஒரு கவரை அவளிடம் கொடுத்து விட்டு சென்றான். அதை வாங்கி பார்த்தாள் அமுதா. அந்த காக்கி கவரின் மேலே சங்கர் என்று எழுதப்பட்டிருக்க, ஃப்ரம் அட்ரஸில் லீலா என்று எழுதப்பட்டிருந்தது. இதை பார்த்தவள் சற்று திடுக்கிட, என்ன இது லீலான்னு போட்டிருக்கு? யார் இந்த லீலா? ஒருவேளை ஆபீஸ்ல யாராவது கூட வேலை பார்க்குறவங்களா? அப்படின்னா அவங்க ஏன் வீட்டுக்கு லெட்டர் போடுறாங்க? நேர்லயே பார்த்து பேச போறாங்க. நம்ம சொந்தத்திலையும் லீலான்னு யாரும் இல்லையே. ஒருவேளை இவர் கூட படிச்ச பொண்ணா இருக்குமோ? எதனா ஃப்ரெண்ட்ஷிப்போட எழுதியிருப்பாளோ? அப்படின்னாலும் கல்யாணான ஒரு ஆளுக்கு ஒரு பொண்ணு எந்த நட்பு ரீதியில லெட்டர் எழுதுவா? சரி, எதுக்கு குழப்பம், பிரிச்சுதான் பார்ப்போம் என்று கடகடவன அதை பிரித்தாள். உள்ளே ஒரு கடிதம் இருந்தது. அதை எடுத்து அவளாக படிக்க ஆரம்பித்தாள். அன்பு சங்கருக்கு, நம்ம காதல் எங்க வீட்டுல தெரிஞ்சு போயிடுச்சு. போன வாரம் நான் உங்களுக்கு கடிதம் எழுதும் போது எங்க அம்மா பார்த்துட்டாங்க. அதனால தான் நான் அதை அனுப்ப முடியல. இனிமே தாமதிக்கிறது தப்புன்னு தோணுது. தயவு செஞ்சு நீங்க ஒரு முடிவு எடுங்க. இனிமே உங்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. உங்க வீட்டுல சொல்லி சம்மதம் வாங்கி நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க ஒத்துக்கலன்னா நம்ம எங்கேயாவது போயிட்டாலும் சரி, எதுவா இருந்தாலும் நான் தயாரா இருக்கேன். எனக்கு நீங்க வேணும், அவ்வளவுதான். இனியும் நீங்க அமைதியா இருந்தா எனக்கு தற்கொலையை தவிர வேற வழி தெரியல என்று எழுதியிருந்தது. இதை பார்த்து அதிர்ந்து போன அமுதா தொப்பன சோஃபாவில் அமர்ந்தாள். அவள் தலை கிர்ரென சுற்றியது. கீழே போட்ட அந்த கடிதத்தை மீண்டும் எடுத்து படித்தாள். அவள் கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை. அட பாவி மனுஷா, இவர் மேல நான் உயிரே வச்சிட்டு இருந்தனே. அவரும் என் மேல அப்படிதான் இருக்காருன்னு கண்மூடித்தனமா நம்பனே. ஆனா ஆனா அவர் இப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு என்று முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். பிறகு டக்கன கண்களை துடைத்து கொண்டெழுந்தவள், நான் ஏன் அழணும்? நான் அழமாட்டேன். இன்னைக்கு அந்த ஆள் வரட்டும். நானா இல்ல அந்த லீலாவான்னு ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறேன் என்று அந்த கடிதத்தை மீண்டும் கவரில் போட்டு அதை டீப்பா மேல் வைத்து விட்டு குளிக்க சென்றாள். ஷவரில் இருந்து வந்த சில்லென்ற அந்த தண்ணீர் அவள் மேனில் பட்டு சூடாகி போனது. அந்த லீலா எப்படி இருப்பா? என்னை விட கலரா இருப்பாளோ? இருக்கும். அதனால தான் இந்த மனுஷனுக்கு புத்தி இப்படி போயிருக்கு. சி, இவருதான் புத்தி கெட்டாலஞ்சா அந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு கல்யாணம் ஆன ஆம்பளை மேல காதல் வரலாம்? இவர் இல்லைன்னா தற்கொலை பண்ணிப்பாலாமே. பண்ணிப்பா. ஏன் பண்ணிக்க மாட்டா? ஆளு நல்லா கலரா லட்சணமா வாட்ட சட்டமா இருக்காரு இல்ல என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டே ஒரு வழியாக குளித்து முடித்து விட்டு வந்து அலமாரியில் கையை விட்டு துழாவினாள். எங்க அந்த கருப்பு கலர் புடவை? அந்த புடவை தானே அவருக்கு பிடிக்காது. இன்னைக்கு அதைத்தான் கட்டிக்க போறேன். அதை கட்டிக்காத, உன் அழகி அது கெடுக்குதுன்னு சொன்னார் இல்ல, இன்னைக்கு அதை தான் கட்டிட்டு நிக்க போறேன். என்ன பண்றாருன்னு பார்க்கலாம் என்று அவள் அந்த புடவையை தேட அது அவளுக்கு அகப்படவில்லை. ச, இந்த புடவை கூட சதி பண்ணுது என்று சலித்து கொண்டே நீல நிற ஷிஃபான் சாரியை கட்டி கொண்டு வெளியே வந்தாள். சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த ஓவியம் அவள் கண்களில் பட்டது. அதை கையில் எடுத்து உற்று பார்த்தாள். அவள் நினைவுகள் பின்னோக்கி சென்றது. என்னங்க, என்ன வரைஞ்சிட்டு இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே சங்கருக்கு காஃபி கொண்டு வந்தாள் அமுதா. இந்த உலகத்துல நான் அதிகமா நேசிக்கிற ஒன்ன வரைஞ்சிட்டு இருக்கிறேன். தொந்தரவு பண்ணாம காஃபியை வச்சுட்டு பேசாம அப்படி உக்காரு என்று சிரித்தான் சங்கர். அவள் முகம் சோர்ந்தது. அப்படி என்ன இந்த உலகத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்று அவள் அந்த ஓவியத்தை பிடுங்கி பார்த்தாள். அவள் கண்கள் விரிந்தது. என்னங்க, இது இது நீயே தான் மண்டு. இந்த உலகத்துல நான் அதிகமா நேசிக்கிறேன்னு சொன்னதும் நீ கண்டுபிடிக்க மாட்ட, அதை வாங்கி பார்த்துதான் தெரிஞ்சுப்பியா என்று சிரித்தான். அவனை கண்கள் கலங்க பார்த்த அமுதா, என்னங்க, நானா உங்களுக்கு அவ்வளவு இஷ்டமா என்றாள் கம்மிய குரலில். யாருக்காவது தன்னோட உயிரை பிடிக்காம இருக்குமா சொல்லு. அவனை ஆச்சரியமாக பார்த்த அமுதா, அப்படி என்னங்க என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்று உணர்ச்சி ததும்ப கேட்டாள். இதனால பிடிச்சிருக்கு அதனால பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த அன்பை குறைச்சி எடை போட எனக்கு தெரியாது அமுதா. என் அம்முவை மொத்தமாவே எனக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். காரணமே தெரியாம பிடிக்கிறது தான் உண்மையான அன்பு, பாசம், காதல். அவ்வளவுதான். என்னை விடு, தொந்தரவு பண்ணாத என்று வரைய ஆரம்பித்தான். இப்படிலாம் டைலாக் பேசி என்ன மயக்கினது இதுக்கு தானா?
நானும் பைத்தியக்காரிய போல இவர் பேசினதுக்கெல்லாம் ஏமாந்திருக்கனே, என்ன சொல்லணும் என்று தலையில் அடித்து கொண்டு அந்த ஓவியத்தை தூக்கி டஸ்ட்பின்னில் எறிந்தாள். தண்ணீர் சொட்டி கொண்டிருக்கும் கூந்தலை முடிந்து கொண்டு கிச்சனுக்கு சென்றாள். சங்கரையும் அந்த பெண் லீலாவையும் நினைக்க நினைக்க அவளுக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வர அது எல்லாம் காய்கறி நறுக்குவதில் காண்பித்துக் கொண்டிருந்தாள். இந்த மனுஷனுக்கு வக்கனையா வேற நான் சமைச்சு வைக்கணுமா, இரு காரத்தை கொட்டுறேன் என்று மிளகாய் பொடி டப்பாவை எடுத்தவள், சே வேண்டாம், என்னதான் இருந்தாலும் சாப்பாடுல பழி வாங்க கூடாது, அவருக்கு காரம் ஒத்துக்காது, அப்புறம் அவதிப்படுவாரு என்று யோசித்தாள். ஆமா, என் வாழ்க்கைய பத்தி அவர் யோசிக்கல, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காரு, இவர் உடம்ப பத்தி மட்டும் எதுக்கு நான் யோசிக்கணும் என்று அவள் மனதிற்குள் புலம்ப வெளியே படிகளில் யாரோ ஏறி வரும் சத்தம் கேட்டது. அந்த ஆளுதான் வராரு போல இருக்கு, இன்னைக்கு 2ல் 1 பாத்துறேன், வரட்டும் என்று மனதிற்குள் கருவி கொண்டிருந்தாள். படிகளில் ஏறிக்கொண்டே வீடு திறந்திருப்பதை பார்த்த சங்கருக்கு மனது திக்கனாகியது. என்ன இது, கதவு திறந்திருக்கு, வீட்டுல லைட் எரியுது, உள்ள கிச்சன்ல சத்தம் வேற வருதே, யாராவது திருட வந்திருந்தா கிச்சன்லயா பாத்திரத்தை உருட்டிட்டு இருப்பான் என்று அவன் யோசித்து கொண்டே உள்ளே செல்ல அமுதா சமைத்து கொண்டிருப்பதை பார்த்து உற்சாகமடைந்தான். ஏய் அம்முச்செல்லம் என்று ஓடி வந்து அவளை பின்னால் இருந்தபடி அணைத்து கொண்டான். போதும் விடுங்க என்று அவள் எரிந்து விழ, என்னடா இது சர்ப்ரைஸ், திடீர்னு வந்துட்ட, எனக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. ஏன் என்னை இந்நேரம் எதிர்பார்க்கலையோ, ஒருவேளை வேற யாரையாவது எதிர்பார்த்தீங்களா, நான் தொந்தரவா வந்துட்டேனா என்றாள். சே என்ன இது, வேற யார நான் எதிர்பார்ப்பேன், என் அம்மாவை விட்டுட்டு, அதுக்கு இல்ல வீடு திறந்திருந்ததா அதுதான். ஆமா நீ வரதா சொல்லவே இல்லையே, இப்படி திடுதிடுப்புன்னு வந்துட்ட, என்னை பார்க்கணும்னு ஆசை வந்துடுச்சா என்று அவள் கன்னத்தை கிள்ளினான். ஏன் நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா என்று அவனை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டு, சே ஏன் இப்படி சொல்ற, நானே உன்னை இதை 1 மாசமா பார்க்க வராம இருந்ததுல டல்லாகிட்டேன், என்ன செய்யறது, வேலை கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதுதான் வர முடியல. அது என்ன வேலைன்னு எனக்கு தெரியும், சரி சரி போய் குளிச்சுட்டு வாங்க என்றால் முகத்தை திருப்பி கொண்டு. ஏன் அம்மு இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுற, எப்போ என்ன பார்த்தா அப்படி சந்தோஷப்படுவ, இன்னைக்கு என்னாச்சு உனக்கு என்று சந்தேகமாக அவளை பார்த்தான். அது ஒன்னும் இல்லை, நீங்க வந்ததும் எப்போ குளிச்சுட்டு தானே வருவீங்க, அதுவும் இல்லாம மேலெல்லாம் ஒரே மருந்து வாசனை, அதுக்கு தான் சொன்னேன் என்று அவள் கூற, சரி ஓகே குளிச்சுட்டு வந்து அப்புறமா உன்னை பாத்துக்கிறேன் என்று அவள் தலையில் ஆசையாக கோதினான். அடடா என்னடா அம்மு தலைக்கு குளிச்சியா, சரியா தோட்ட கூட இல்லையே, உடம்புக்கு எத்தனை வந்துட போகுது, இரு நான் டவல் கொண்டு வரேன் என்றவன் திரும்ப, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் குளிங்க என்றாள். அவளை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டே பாத்ரூம் சென்றான் சங்கர். அவன் சென்றதும், அப்படியே ரொம்பதான் அக்கறை, உடம்புக்கு வந்துடுமா, இங்க என் வாழ்க்கையே ஆபத்து வந்திருக்கு, இனி உடம்புக்கு வந்தா என்ன, நான் என்ன ஆனா என்ன என்று முனறியவள். ஆமா இவர் பண்றதை பேசுறதெல்லாம் பார்த்தா எந்த கள்ளம் கடமும் இருக்கிற மாதிரியே தெரியலையே, ஆனா அந்த லெட்டர்ல அப்படி இருக்கே, ஒருவேளை அந்த பொண்ணு இவரை ஒரு தலையா காதலிச்சிருப்பாளோ, இவர் எல்லார்கிட்டயும் அன்பா பேசுறது போல அவகிட்டயும் பேசியிருப்பாரோ, அந்த அன்புல அவ மனசை பறி கொடுத்திருப்பாளோ, அது இவருக்கு தெரியாம கூட இருக்கலாம் இல்லையா. ஆஹா இருக்காது, அவதான் நல்லா எழுதியிருக்காளே, நம்ம விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னு, இவரும் அவகிட்ட அப்படிதான் பழகி இருக்காரு, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான் நல்லா நடிச்சு மோசம் பண்றதுல கில்லாடிங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் அப்பவே சொன்னாங்களே, உங்க வீட்டுக்காரி இருக்கிற அழகுக்கு கண்டிப்பா அவருக்கு வேற தொடர்பு இருக்கும்னு, நான் தான் முட்டாள் போல இவரை நம்பின என்று மீண்டும் மனதிற்குள் புலம்ப ஆரம்பித்தாள். இதற்குள் சங்கர் குளித்து விட்டு டவலை இடுப்பில் கட்டி கொண்டு வந்து ஈரத்தலையோடு நின்று கொண்டிருக்க, எப்பொழுதும் போல் ஓடி வந்து அவன் தலையை துவட்டுவாள் என்று காத்திருந்தான். ஆனால் அப்படி ஒரு சம்பவத்திற்கு இடமே இல்லை என்பது போல் அவனை பார்த்து கொண்டு அமைதியாக நின்றாள் அமுதா. சங்கர் சலிப்போடு சென்று உடைகளை மாற்றிக்கொண்டு தலையை துவட்டி கொண்டு வர அவன் பார்வை அங்கிருந்த டஸ்ட்பினில் பட்டது. என்னமோ நான் வரைஞ்ச போட்டோ டஸ்ட்பின்ல இருக்கு என்று அவன் பதறிக்கொண்டு அதை எடுக்க, இதுதான் சமயம் என்று இருந்த கோபத்தை எல்லாம் கொட்டிவிட ஆவேசமாக அங்கு வந்த அமுதா கதவை தட்டும் சத்தம் கேட்டு தயங்கி நின்றாள். வாசலில் ஒரு இளைஞன் நின்று கொண்டு சார் சார் என்று மெலிதாக அழைத்துக் கொண்டிருந்தான். அவனை பார்த்து பரபரப்பாக வெளியே சென்ற சங்கர், வா சங்கர் உள்ளவா என்று அழைத்தான். பரவாயில்ல சார், இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன், இன்னைக்கு எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கும், அது இருப்பா
நானும் இப்பதான் வந்தேன் என்று திரும்பிய சங்கர், அம்மு, இன்னைக்கு நீ வரும்போது ஏதாவது லெட்டர் வந்திருந்ததா, நீ பாத்தியா என்று கேட்டான். அமுதா திருவனை விழித்து கொண்டு, ஆமாங்க, ஒரு லெட்டர் வந்தது, போஸ்ட்மேன் இங்க கொண்டு வந்து கொடுத்தாரு. ஆனா அதுல சங்கர்னு உங்க பேரு தான் எழுதியிருந்தது. அது என்னோடது இல்லம்மா, இவருக்கு வர லெட்டர். அந்த போஸ்ட்மேன் கிட்ட சொல்லணும்னு நானும் ட்ரை பண்றேன், அவரை பார்க்கவே முடியல. நான் வரதுக்குள்ள அவர் லெட்டரை நம்ம வீட்டுல போட்டுட்டு போயிடுறாரு என்று சிரித்து கொண்டே கூறிய சங்கர், சொல்ல மறந்துட்டேன், இவரோட பேரும் சங்கர் தான். நம்ம கீழ் போர்ஷனுக்கு வந்திருக்காரு, வந்து 2 மாசம் ஆகுது. இவருக்கு தான் வார வாரம் லெட்டர் வந்துடும் என்று சிரித்தான் சங்கர். அந்த இளைஞனும் சிரித்து விட்டு, சார் இவங்க என்று அமுதாவை பார்த்தான். இவங்க தான் என்னோட ஒய்ஃப் அமுதா, நான் சொல்லியிருக்கனே என்றான். ஆமா ஆமா மேடம், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். சார் போல ஒருத்தர் கணவரா கிடைக்க நீங்க என்ன தவம் செஞ்சீங்களோ. காதல நம்பிக்கை இல்லாதவன் கூட சாரை பார்த்தா காதலிக்க ஆரம்பிச்சிருவான். நாங்க 2 பேரும் தினமும் சாயங்காலத்துல உட்காந்து பேசிட்டு இருப்போம். அப்பெல்லாம் அவர் உங்களை பத்தி தான் அதிகமா பேசிட்டு இருப்பாரு. அவரை பார்த்துதான் நான் என் லீலாவை இன்னும் அதிகமா விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். உங்களை போல நாங்களும் ஒத்துமையா இருக்கணும்னு மனசுல கோட்டையை கட்ட ஆரம்பிச்சிட்டேன் என்று சிரித்து கொண்டே, சரி மேடம், நான் கிளம்புறேன். சார் நான் வரேன் சார், நீங்க 1 மாசமா உங்க ஒய்ஃபை வேற பார்க்காம இருக்கீங்க, நடுவுல நான் வேற இதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு என்று சிரித்து விட்டு கீழே சென்றான். அவன் சென்றதும் சிரித்து கொண்டே அமுதாவை பார்த்த சங்கர், நல்ல பையன், இங்கதான் ஃபீல்ட் ஆபீசரா வேலை பார்க்கறானா. இப்பதான் இந்த ஊருக்கு மாற்றலாகி வந்தானா. வந்த 2 நாள்ல நல்லா பழகிட்டான். அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறானா. அந்த பொண்ணு பேரு கூட ஏதோ லீலான்னு சொல்லுவான் என்று அவனை பற்றி சங்கர் ஏதோ பேசிக்கொண்டே இருக்க, அதிர்ந்து நின்று கொண்டிருந்த அமுதாவின் காதில் எதுவும் ஏறவில்லை. அவள் ஓடி சென்று அவனை இறுக அணைத்து கொண்டாள். இதை எதிர்பார்க்காத சங்கர், என்னம்மா, என்னாச்சு என்று பதறினான். ஒன்னும் இல்லைங்க என்று விம்ம ஆரம்பித்தாள். அம்மு, என்னடா, எதுக்கு இப்படி அழற? அங்க வேலையில ஏதாவது பிரச்சனையா? யாராவது ஏதாவது சொன்னாங்களா என்று பதறினான். ஒன்னும் இல்லைங்க, என் மண்டைக்குள்ளதான் பிரச்சனை இருந்தது, அது இப்ப சரியாயிடுச்சு என்ன மனதிற்குள் நினைத்து கொண்டு, ஒன்னும் இல்லைங்க, உங்களை பார்க்காம இருந்ததுல நான் ரொம்ப சோர்ந்துட்டேன். அதுதான் நானே 2 நாள் லீவ் போட்டுட்டு வந்துட்டேன். நீங்க இந்த மாசம் வராம இருந்ததால நான் கொஞ்சம் கோவமா இருந்தேன். அதனால தான் உங்ககிட்ட சரியா பேசல, என்னை மன்னிச்சிடுங்க என்று அழுதாள். சே, என்னடா நமக்குள்ள எதுக்கு மன்னிப்புலாம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு தெரியும், நான் வந்து உன்னை பார்க்கலன்னு தான் நீ என் மேல வருத்தமா இருப்பன்னு. அதுக்கு தான் நானும் உன்னை எதுவும் கேட்டுக்கல. இதோ பாரு, நாங்க வரலன்னாலும் என் மனசுல அங்கதான் இருந்தது தெரியுமா. ஆனா இந்த தவிப்பெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் என்றான் உற்சாகமாக. என்னங்க சொல்றீங்க? ஆமா, நானும் மதுராந்தகம் ஆஸ்பத்திரிக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன். அநேகமா இன்னும் 3 மாசத்துல கிடைச்சிடும்னு சொல்றாங்க என்றான். அப்படியா என்று அவனை அணைத்து கொண்டவள், ஆமா, இந்த சங்கர் இங்க குடி வந்தத ஏங்க நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை என்று கேட்டாள். ஆமா, நான் உன்னை பார்க்க வர்றதே வாரத்துக்கு அந்த 1 நாள் தான். அப்ப நம்ம விஷயத்த பேசாம அவனை பத்தி எதுக்கு பேசணும்? நமக்கு நடுவுல வேற யாரும் வரக்கூடாது என்று அவளை அணைத்து கொண்டான். தன் மீது இவ்வளவு பாசமாக இருக்கும் கணவனின் அன்பை சந்தேகப்பட்ட அமுதா கூனி குறுகி மானசீகமாக அவனிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். அன்னிலிருந்து இதுவரை எங்க வாழ்க்கையில அந்த சந்தேக வியாதியோட நிழல் கூட விழுந்ததில்லை என்று சிரித்தாள் அமுதா. பாவம் சித்தி சித்தப்பா, அவர் உங்க மேல எவ்வளவு பாசமா இருந்திருக்காரு. நீங்க அவரை சந்தேகப்பட்டீங்கன்னு தெரிஞ்சிருந்தா ரொம்ப நொந்து போயிருப்பாரு இல்ல என்றால் வாசுகி சிரித்து கொண்டு. ஆமா வாசு, அப்படி நாம ஒருத்தர் மேல அன்பா இருக்கும் போது அவங்க நம்ம அன்பா சந்தேகப்பட்டா அதை விட கொடுமை வேற எதுவுமே இல்லை. அதுக்குதான் சொல்றேன், கோபி ரொம்ப நல்ல பையன், அவன் மேல ரொம்ப பாசமா இருக்கான். அனாவசியமா உங்க அம்மா பேச்சை கேட்டு அவனை நீ சந்தேகப்படாத, அப்புறம் அது பல பிரச்சனைக்கு வழிவகுத்துடும் என்றாள் அமுதா. சரி சித்தி, இனிமே நான் அவரை சந்தேகப்பட மாட்டேன் என்று அவளை அணைத்து கொண்டாள் வாசுகி. என் தங்கம் என்று ஆசையாக அவளது நெற்றில் முத்தமிட்டாள் அமுதா. கடிதம் கதை முற்றும். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.